சமீப ஆண்டுகளாக பொதுக்கூட்டங்களை நடத்தும் அரசியல் கட்சியினர் கூட்டத்தை கூட்டுவதற்கு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். பணம் தருவது, பிரியாணி உள்ளிட்டவற்றை கொடுத்து ஆட்களை அழைத்த நிலையில் புது யுக்தி ஒன்றை கையாண்டிருக்கிறது அதிமுக. அது தொடர்பான போட்டோக்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. அதிமுகவின் கோட்டை என்று கூறப்படும் திருப்பூர் மாவட்டத்தில் அதிமுகவுக்கான மக்கள் செல்வாக்கு என்றுமே பிரதானமாக இருந்து வந்துள்ளது. 2021ஆம் ஆண்டு நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் கூட 8 சட்டமன்ற தொகுதிகளில் 5 தொகுதிகளை கைப்பற்றியது அதிமுக. ஆனால் தற்போதைய சூழலில் அதிமுக சார்பில் நடைபெறும் கட்சி பொதுக்கூட்டத்திற்கு ஆட்களை சேர்ப்பதற்காக நாற்காலிகள், பரிசு பொருட்கள் என பல்வேறு திட்டங்களை அறிவித்து பொதுக்கூட்டத்திற்கு மக்கள் அழைத்து வரப்பட்டுள்ளனர். அதேபோல திமுக சார்பில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திற்கும் பொதுமக்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கி வருவது ஒரு வழக்கமாக மாறி வருகிறது. சில மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் கூட்டம் முடிந்த பிறகு அதில் கலந்து கொண்ட பெண்களுக்கு பிளாஸ்குகள் வழங்கப்பட்டன. இதுபோன்று பல்வேறு பகுதிகளிலும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. தற்போதைய சூழலில் பொதுக்கூட்டத்திற்கு மக்கள் தன்னெழுச்சியாக வராததே இதுபோன்ற திட்டங்களுக்கு காரணம் என்கின்றனர் அரசியல் கட்சியினர். இந்த நிலையில்தான் திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி பகுதியில் வரும் 5ஆம் தேதியன்று மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் கூட்டத்தை நடத்த திட்டமிட்டிருக்கிறது அதிமுக. இதில் முன்னாள் அமைச்சர்கள் பொள்ளாச்சி ஜெயராமன், கே கருப்பண்ணன், தாமோதரன் உள்ளிட்டோர் கலந்து கொள்ள இருப்பதாக தெரிகிறது. இந்த கூட்டத்திற்கு ஆட்களை சேர்க்கவும், நலத்திட்ட உதவிகள் வழங்கவும் அதிமுக நிர்வாகிகள் புதிய உத்தியை பயன்படுத்தி நோட்டீஸ் ஒன்றையும் வழங்கி வருகின்றனர். அதில் கூட்டத்தில் பங்கேற்கும் நபர்களுக்கு குலுக்கல் முறையில் முதல் 3 பேருக்கு தங்க நாணயமும், 300 பேருக்கு வீட்டு உபயோகப் பொருட்களான கிரைண்டர், பீரோ, ஃபேன், சில்வர் பாத்திரங்கள் வழங்கப்படும். கூட்டத்தில் பங்கேற்கும் அனைவருக்கும் சிறப்பு பரிசுகள் வழங்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த துண்டு பிரசுரங்கள் ஊத்துக்குளி பகுதி முழுவதும் வழங்கப்பட்டுள்ளது. இதனால் இந்த கூட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்பார்கள் என்று அதிமுகவினர் எதிர்பார்க்கின்றனர். முன்னதாக கடந்த ஆண்டு நவம்பரில் பெருமாநல்லூரில் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்றவர்களுக்கு அவரவர் அமர்ந்திருந்த நாற்காலிகள் இலவசமாக வழங்கப்பட்டது. அப்படி அந்த கூட்டத்தில் பங்கேற்ற பலர் குடும்பமாக நாற்காலிகளை தூக்கி சென்ற சம்பவம் பரவலாக பேசப்பட்டது. இந்த நிலையில்தான் கூட்டத்திற்கு ஆள் சேர்க்க திருப்பூரில் அதிமுக கையாண்டிருக்கும் இந்த புது யுக்தி பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இதனை கையில் எடுத்த திமுக, அதிமுகவை கிண்டல் செய்து வருகின்றனர். பரிசு பொருட்கள், பணம், பிரியாணி என்பதையெல்லாம் கடந்து கூட்டத்திற்கு ஆள் சேர்ப்பதற்காக தனியாக ஏஜென்சிகளையும் வைத்து அரசியல் கட்சிகள் வேலை செய்வது குறிப்பிடத்தக்கது.